ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திரைப்பயணத்தில் இடம்பெற்ற அற்புதமான படம் அன்பு. 1953ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். விஜயாவுடைய இறந்து போன கணவர், அதாவது மாலதியுடைய அப்பா, விஜயாவிற்கு தெரியாமலேயே மாலதியுடைய பெயர்ல அந்த வீட்டை உயில் எழுதிவிட்டு இறந்திருப்பாரு. அந்த உயில் கணக்கு பிள்ளை மூலமாக செல்வத்துக்கும் மாலதிக்கும் வந்து சேருது. அந்த உயில்ல உள்ளபடி வீடு மாலதியின் பேர்ல இருப்பதால வீடு ஏலத்துல போகாம இருக்க கோர்ட்டுக்கு போக முடிவு பண்றாங்க செல்வம். தன் தாய் படுத்த படுக்கையாக இருப்பதையும் திருமலையும் ரீட்டாவும் அவளை கொடுமைப்படுத்துவதை கேள்விப்பட்ட மாலதி மிகுந்த துயரத்துக்கு ஆளாகிறாங்க. தாயை பார்க்க துடிக்கிறாங்க. மாமனாருடைய வீட்டில் சொத்து கரைந்து விட்டதாக கூறி லக்ஷ்மியும் அவருடைய கணவனுடன் செல்வத்தின் வீட்டிற்கே வந்துடுறாங்க. அவளுக்கும் அந்த உயில் விஷயம் தெரிந்து விடுகிறது. தன் குணத்தில் கொஞ்சமும் மாறாத லக்ஷ்மி அந்த உயில் இருந்தா மாலதி தன்னை மதிக்க மாட்டாள் அப்படின்னு கேட்பாரின் பேச்சை கேட்டு அந்த உயிலை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கும் முயற்சிக்கு தயாராகிறாங்க. இதற்கிடையில அந்த உயிலை பற்றி கேள்விப்பட்ட திருமலையும் ரீட்டாவும் மிகுந்த கோபத்துக்கு ஆளாகிறாங்க. வீட்டை ஏலம் விட்டது போக மீதமுள்ள பணம் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருந்த அவங்களுடைய கனவு வீடு மாலதியுடைய பெயர்ல உயில் எழுதப்பட்டிருந்ததால அது தகர்ந்து போகிறது. இதனால பழிவாங்க அந்த உயிலை செல்வம் வீட்டில இருந்து கடத்தி விட வேண்டும் அப்படின்னு திருமலையும் ரீட்டாவும் திட்டம் போடுறாங்க. டூப்ளிகேட் நகலை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து தான் கடத்தி வருவதாகவும் திருமலை நிஜ உயிலை செல்வம் வீட்டிலிருந்து கடத்தி வர வேண்டும் என்றும் முடிவாகிறது. உயிலை திருட திருமலை செல்வம் வீட்டுக்கு போக அங்க பீரோவில் இருக்கும் உயிலை யாருக்கும் தெரியாம லக்ஷ்மி எடுக்க அதை பார்த்த திருமலை லக்ஷ்மியிடமிருந்து அந்த உயிலை பறித்து ஓடுறாரு. லக்ஷ்மி பயந்து சத்தம் போட அங்க ஓடி வரும் செல்வம் திருமலையுடன் உயிலை கைப்பற்ற சண்டை போடுறாரு. சண்டையில அடிபட்டு கீழே விழும் திருமலை தன் கை துப்பாக்கி எடுத்து செல்வத்தை சுட துப்பாக்கி குண்டை தன்மேல் வாங்கி கொண்டு செல்வத்தை காப்பாற்றுறாங்க சித்தி அப்படின்ற அன்பு தங்கம். சுட்ட குற்றத்திற்காக கைதாகிறாரு திருமலை. ஆஃபீஸில் டூப்ளிகேட் நகலை திருட போன ரீட்டாவும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. 2 பேருமே கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. குண்டடிப்பட்டு படுக்கையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க தங்கம். தன் மகளை காண அங்கு வரும் விஜயா அவங்களுடைய தவறை உணர்ந்து சித்தி தங்கத்துக்கிட்டையும் தன் மகள் விஜயா கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. தான் யாரையுமே குற்றவாளியாக நினைக்கல அப்படின்னு கூறி தன் உயிரை விடுகிறாள் சித்தி தங்கம். எல்லோருமே சித்தியை இழந்து தவிக்கிறாங்க. குறிப்பாக செல்வம் தன் அன்பால் அனைவர் மனதிலும் குடிகொண்ட அந்த நன்மங்கை அனைவர் உள்ளங்களிலும் தெய்வமாக இன்னும் குடிகொண்டு வாழ்றாங்க. அன்பு திரைப்படத்துல செல்வமாக நடிகர் திலகம் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. நடிகர் திலகத்துடைய திரைப்பயணத்துல இது 6வது திரைப்படம். அருமையான கதாபாத்திரம். தன் சித்தியின் அன்பில் கட்டுப்பட்டு அவங்க மேல தன் உயிரையே வைத்திருக்கும் அற்புதமான ஒரு கதாபாத்திரம். பத்மினியை காதலிக்கும் காட்சிகளிலும் நல்ல தேர்ந்த நடிப்பு. முதல் படமான பராசக்தியில கொஞ்சம் ஒல்லியாக தெரிஞ்சவர் இந்த அன்பு திரைப்படத்துல நல்லா அழகாக கல்லூரி மாணவன் போல தோற்றமளிக்கிறாரு. சித்தி மேல வைத்துள்ள பாசம், அப்பாவின் மேல் கொண்ட அன்பு, அக்கா லக்ஷ்மி மேல வேண்டா வெறுப்பாக பாசம் அப்படின்னு அமர்க்களப்படுத்தி இருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள். காலேஜுக்கு சைக்கிள்ல சுறுசுறுப்பாக செல்லும் வேகம், பத்மினியுடன் செல்லமான மோதல்கள், பத்மினி படகிலிருந்து ஆற்றில் விழுந்தவுடன் உடனே குதித்து காப்பாற்றும் அழகு, பத்மினியுடன் மென்மையாக ஆரம்பிக்கும் காதல் படலம் அப்படின்னு தன்னுடைய நடிப்புல அசத்தியிருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள். அன்பால சித்தி இந்த படத்துல எல்லோரையும் கட்டி போடுறாங்க அப்படின்னா நடிகர் திலகம் தன்னுடைய இளமை துள்ளும் நடிப்பால அனைவரையுமே கட்டி போட்டிருப்பாரு. இந்த படத்துல விஜயாவாக எம் ருஷேந்திரமணி அருமையாக நடிச்சிருப்பாங்க.
பணக்கார கர்வம், அகந்தை மகள் மீது பாசம், மகள் தன்னை மீறி வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டதற்கு கோபம், ரீட்டாவை தத்தெடுத்து அவள் கொடுமைகளை தாங்க முடியாமல் அவளிடம் கொண்ட ஆவேசம் அப்படின்னு அமர்க்களமாக நடிச்சிருப்பாங்க. மாலதியாக நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள். நடிகர் திலகத்திற்கு ஜோடி, அழகான ஜோடி பொருத்தம். காதலனை சித்தியுடன் கண்டு கொதிப்படையும் போது ஆவேசமான நடிப்பு. காதலன் தன் நிலையை எடுத்து சொன்னவுடன் அவன் மேல் கனிவு, இரக்கம் என்று தன் பங்கிற்கு குறைவில்லாமல் நடிச்சிருப்பாங்க. பாலையாவை அலட்சியப்படுத்தும் போதும் அமர்க்களப்படுத்தியிருப்பாங்க. வில்லனாக பாலையா ஆர்ப்பாட்டம் பண்ணாம, ரொம்ப கத்தாம, அமைதியான நரி போன்ற தந்திர வில்லத்தனத்தில் கலக்க இவருக்கு சொல்லித்தர வேண்டுமா என்ன, அருமையாக நடிச்சிருப்பாரு இந்த கேரக்டர்ல. வில்லியாக பத்மினியின் சொந்த அக்காள் லலிதா. அவங்களுடைய கேரக்டர் உணர்ந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. மற்ற நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப நன்றாக நடிச்சிருப்பாங்க. டனால் தங்கவேலுவும் ஃப்ரெண்ட் ராமசாமியும் சில காட்சிகளில் மட்டுமே வந்தாலும் படத்தில் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். நமக்கு பரிச்சயமான நகைச்சுவை நடிகர் மாலியும் இந்த படத்தில் லக்ஷ்மியின் கணவராக வந்திருப்பார். அதே குண்டு, அதே திருட்டு மொழி, ஆனால் இளமையாக இருப்பார். அடையாளமே தெரியல, ஆனால் நடிப்பில் கலக்கியிருப்பார். விந்தன் முதலாக திரைப்படத்துக்கென பாடல் எழுதியது அன்பு படத்துக்காக தான். அந்த படத்தில் ஒரே ஒரு பாடலை தான் அவர் எழுதியிருப்பார். வேலைக்காக அலைந்து திரிந்து விரக்தியாக பாடும் அந்த பாடல். 1954ஆம் ஆண்டில் அன்பு, கூண்டு கிளி என்னும் 2 படங்கள் வெளிவந்துச்சு. 2 படங்களுக்கும் விந்தன் தான் வசனம் எழுதியதோடு சில பாடல்களையும் எழுதியிருந்தாரு. 2 படங்கள்லையுமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தாரு. சிவாஜி அவர்களுக்கு அன்பு திரைப்படத்துல AM ராஜா ஒரு சில பாடல்களை பாடியிருக்கிறாரு. அந்த வரிசையில என்ன என்ன இன்பமே அப்படின்ற பாடலை AM ராஜா அண்ட் ஜிக்கி குரல் கூட்டணியில உருவாச்சு. பாபநாசம் சிவன் அவர்கள் இந்த அன்பு திரைப்படத்துக்காக காப்பது உன் பாரமம்மா அப்படின்ற பாடலை எழுதியிருப்பாரு. இந்த பாடலை TR ராஜகுமாரி அவர்கள் பாடியிருப்பாங்க. கவி காமு ஷெரீஃப் அவர்கள் மனது மகிழவே மனமும் அப்படின்ற பாடலை எழுதியிருப்பாரு. TR ராஜகுமாரி அவர்கள் தான் இந்த பாடலை சூப்பராக பாடியிருப்பாங்க. வானின் நிலவே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை கம்பதாசன் வரிகளில் AM ராஜா அவர்கள் ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாரு. சோக பாடல்களிலும் தன்னை யாரும் மிஞ்ச முடியாது அப்படின்னு நிரூபிக்க ஆரம்ப கால சம்சாரம் படத்துல இருந்தே பாடி காண்பித்தவர் தான் AM ராஜா அவர்கள். பிற்காலங்களில் சோக பாடல்களையும் இதே போல இசையமைக்கவும் முடியும் அப்படின்றத பல பாடல்களை செய்தும் காட்டியிருப்பாரு. அண்ட் இந்த பாட்டில் சிவாஜி அவர்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.